பர்திமேயின் ஒரு குருடன் இருந்தான். இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் எரிகோவுக்குள்ளே போகிறாங்க. கேட்டான், என்ன சத்தம் கேட்குது? அவனுக்கு கண்ணு தெரியாது, ஆனால் காது கேட்கும். இயேசு கிறிஸ்து போகிறாருன்னு கேள்விப்பட்டான். அது மாத்திரம் இல்லை, அவரை குறித்து நிறைய காரியம் கேள்விப்பட்டிருக்கான். எங்கே போய் தேடி அவரை பிடிக்கணும்னு மாத்திரம் அவனுக்கு தெரியாது. ஓ, எரிகோக்குள்ளே போயிருக்காரா? வருவார். காதுகள் ரொம்ப கூர்மையான காதுகள். உத்து கேட்டான். ஜனத்திரள் வருது. வருகிற சத்தம் கிட்ட வந்துருச்சு. அந்த சத்தம் கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணி சத்தமாக சொன்னான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். வசனம் சொல்லுது, இயேசு நின்று அவனை கூப்பிட்டாருன்னு இருக்கும். விசுவாச சத்தத்தில் மாத்திரம்தான் இயேசு நிற்பார். கூப்பிட்டாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாகுன்னு சொன்னார். கண் திறக்கப்பட்டது. இதில் உள்ள கருத்து என்ன தெரியுமா? உள்ளதை வைத்து இல்லாததை பெற்றுக்கொள்ளுங்கள். People who are watching me on the YouTube, receive what you need with what you have. உள்ளதை வைத்து இல்லாததை பெற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு கண்ணுக்கு தெரியல, அதனால் காது இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து கேட்குறேன். ஆல்சோ people watching me on the YouTube, do you have faith? விசுவாசம் இருக்கா? If you have faith, all that you have is only faith. உங்கள்கிட்ட இருக்கிறது மாத்திரம் விசுவாசம்தான். அந்த விசுவாசத்தை வைத்து இல்லாததை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் உங்களோடு இந்த வார்த்தைகள் ஊழியம் செய்வதாக. அவன் சிறப்பான ஒன்றை தெரிந்து கொண்டான். என்ன தெரிந்து கொண்டான்? எனக்கு சுகம் வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு கண்ணு தெரியாது, நீர் எங்கே வருகிறீன்னு எனக்கு தெரியாது. ஆல் தட் ஐ நோ இஸ், சத்தம் நல்லா கேட்குது. அந்த சத்தம் கிட்ட வந்தன்னு உரத்த சத்தத்தை எல்லாம் அவனை அடக்கினார்கள். 3 சுவிசேஷத்துலேயும் இருக்குது. எல்லாரும் அவனை அடக்கினார்கள்னு சொல்கிறது. ஆனாலும் அவன் விடவே இல்லை. சத்தமாக பேசினான், சத்தமாக சொன்னான். என்ன சொன்னான்? எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லி சத்தமாக கூப்பிட்டான். அது மாத்திரமா செஞ்சான்? குருடர்கள் அணிந்து கொண்டிருக்கிற மேல் சட்டையை கழட்டி தூர எரிஞ்சான். என் கற்பனை, நான் சொல்கிறேன், கையில் இருக்கிற பாத்திரத்தையும் எரிஞ்சிருப்பான். ஏன் தெரியுமா? அவருடைய விசுவாசம் என்ன தெரியுமா? இனி நான் இந்த இடத்தில் குருடனாகவோ பிச்சை எடுக்கிறவனாகவோ வரப்போவதே இல்லை. அதுதான் faith. That's called faith. I'm never going to come to this place with the garment that I'm wearing. Neither will I have a begging bowl in my hand. I know I will never come here because I have shouted out the name of Jesus. Not only that, I only can hear but cannot see. Receive what you want with what you have. உள்ளதை வைத்து இல்லாததை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்களோடு விசுவாசத்தில் சேர்ந்துங்க. அடிக்கடி இதை சொல்கிறேன், எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி காலையில் அவரை பார்த்து சொல்லலாம், எனக்கு விசுவாசம் மாத்திரம் தான் ஆண்டவரே இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, அது போதும். ஆல் யூ ஹேவ் இஸ் ஒன்லி ஃபேத். உங்கள்கிட்ட விசுவாசம் மாத்திரம்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. கவலைப்படாதீங்க, அந்த விசுவாசம் பெரிய காரியத்தை செய்யும். இருக்கிற படுக்கை மாற்றப்படும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் தரித்திரங்கள் ஒழியும், உங்கள் கஷ்டங்கள் ஒழியும், உங்கள் இல்லாமை ஒழியும். உங்கள்கிட்ட ஒரே ஒன்று இருக்குது ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை வைத்து எங்களோடு சேர்ந்து பாடுறீங்களா? கரங்களை உயர்த்துங்க. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடா. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடா. நமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். நமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். இன்னொரு முறை பாட போறோம், விசுவாசத்தோட பாட போறோம். என் தரித்திரம் ஒழியணும் ஆண்டவரே, என் இல்லாமை ஒழியணும், என் பலவீனம் ஒழியணும், என் வேதனை நீங்கணும். நான் எதிர்காலத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு எல்லாமே எனக்கு இருளாக இருக்குதே, அதெல்லாம் மாறணும். நான் உம்மை மாத்திரம் நம்பியிருக்கிறேன், நீ கண்டிப்பாக எனக்கு செய்வீர் ஆண்டவரே. இவர்களோடு நானும் சேர்ந்து பாடுகிறேன் என்று சொல்லி மறுபடியும் கைகளை உயர்த்தி
எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். நமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். நமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். எங்களோடு விசுவாசத்தில் சேர்ந்து பாடின ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், வியாதி மாறட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும். இல்லாமை என்ற வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் இனிமேல் இல்லாதபடி என் கர்த்தர் பூரண ஆசீர்வாதத்தினால் அவர்கள் என்னை நிறைப்பீராக. வேதனையோடும் தவிப்போடும் மங்களாய்ப்போடும் கேள்விகளோடு இருக்கிற பிள்ளைகளையும் நாங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, இந்த பாடல் மூலமாய் இந்த வார்த்தைகள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கிருபையும் நன்மையும் தொடரட்டும். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்ல வார்த்தைகளும் சாட்சிகளும் மாறட்டும். தாழ்த்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.